வணக்கம். இன்றைக்கி நம்ம பழனிக்கு வந்திருக்கோம். பழனியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிறப்பாகவே இருக்குது. தைப்பூசத்தை முன்னிட்டு ரொம்ப விசேஷமாகவே இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி முன்னாடி மாதிரி இல்லை பழனி. இப்போலாம் பழனி மிக சுத்தமாக இருக்குது. அது மாதிரி காவடிகள், பால் சொம்பு, எண்ணற்ற காவடிகள், பெண்கள்லாம் ஆடி வர அழகான காவடிகள் எல்லாமே பார்க்க முடியுது. இப்போ தைப்பூசத்துக்காக கூட்டம் நெருக்கி வந்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, பால் சொம்பு நிறைய பெண்கள்லாம் ஆடி ஆடி வர்றாங்க. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. முன்னாடி மாதிரி பழனியில் எல்லாமே இப்போ எல்லாம் மொபைல் மேலே கொண்டு போகக்கூடாது. மொபைல் மேலே கொண்டு போகிறதுக்கு முற்றிலுமே தடை வைக்கப்பட்டிருக்காங்க. மொபைல் மேலே கொண்டு போனால் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அதை 500 ஃபைன் வாங்குகிறாங்க. மொபைலுக்குனே தனி லாக்கர் வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு மொபைலுக்கு 5 ரூபா வசூலிக்கிறாங்க. அதே இடத்துலையே திருப்பி நீங்கள் வாங்கிக்கலாம். இது எங்கன்னா நீங்கள் மலையேறத்துக்கு மிக அருகாமையிலே இருக்குது. ஆனால் ரொம்ப சுத்தமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ அந்த சுற்றி வர கிரிவலம் வர்ற இடத்துல கடைகளோ கடைத்தெருவுகளோ இந்த வழி வியாபாரிகளோ யாருமே கிடையாது. கடையெல்லாம் அப்புறப்படுத்தி அதுக்கு கேட்டு கம்பி வலையை அமைச்சு சூப்பராக அமைச்சு வச்சுருக்காங்க. உண்மையிலே பழனியை இப்போ நல்லா சுத்தமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கார் கூட உள்ளே விட மாட்டாங்க. கடைகள் எல்லாமே அந்த வேலி அடைப்பு மாதிரி உள்ளதுக்கு அப்புறப்படுத்தி வச்சுருக்காங்க. மிகவும் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை, மிக பிரமிப்பாக கார் பார்க்கிங் வச்சுருக்காங்க. கார் பார்க்கிங் அருகாமையில் கடையும் வச்சுருக்காங்க. கார் பார்க்கிங்லாம் எவ்வளோ கார் வேணாலும் போடலாம். கார் பார்க்கிங் கட்டணம் எதுவும் கிடையாது. கோயிலுக்குள்ள வர்றதுக்கு மட்டும்தான் கட்டணம்.